வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இது ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வியூ ஆகும். ஸோ யாரெல்லாம் 200 கொடுத்து இந்த சாப்டர் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாம் முடிகிற வரையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஆன்சர் கீஸும் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒன்றுன்னா நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா இது சாப்டர் 3 ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் மார்க் கொடுத்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா அசட் 1 lakh இதுதான் உங்களுக்கு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் தெரியும். அசட் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் லைபிலிட்டிஸ் கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 lakhல 80,000 போச்சுன்னா 20,000 நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ அதில் 20,000 தான் நமக்கு ஆன்சர். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் நமக்கு கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதுவோ இல்லாட்டி இதுவோ கொஷின் மார்க் கொடுத்தாங்கன்னா மைனஸ் பண்ணணும். இது கொஷின் மார்க் கொடுத்தாங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியில் அசட் கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 1,60,000 + 80 அப்படின்னா 2,40,000. ஸோ இது அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் நம்ம அப்ளை பண்ணுறது. ஸோ இது ரொம்பவே ஈஸி, உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபாலோவிங் டிரான்சாக்ஷன் ஷோ த எஃபெக்ட் ஆன் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை பொறுத்தளவு அசட் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி அப்படிங்கிறது தெரியும். இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருந்திருக்கேன் எப்படி நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் போடணும் அப்படிங்கிறது. இல்லஸ்ட்ரேஷன் வீடியோ பார்க்கலாட்டி பார்த்துக்கோங்க, பிளேலிஸ்ட்டில் இருக்குது. 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். சரிங்களா? ஓகே, இந்த சம் எப்படி போடணுங்கிறத பார்ப்போம். டிரான்சாக்ஷன் நமக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ராஜ் என்ன பண்ணுறாரு, கேஷ் வித் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ கேஷில் ஒரு 40,000 ப்ளஸ் பண்ணணும். அதே மாதிரியே கேபிட்டல் ஒரு 40,000 ப்ளஸ் பண்ணணும். பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாலே கேஷ்லேயும் ஆட் பண்ணிக்கணும், கேபிட்டலையும் ஆட் பண்ணிக்கணும். தென் ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன இருக்குது, கேஷ் வெளியே போயிருக்கு. ஸோ 30,000 கேஷ் என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணிக்கிறோம். பேங்க்கில் 30,000 ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? பேங்க் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன், என்கிட்ட இருந்து கேஷ் வெளியே போகுது. ஸோ நான் இங்கே 30,000 லெஸ் பண்ணிவிட்டு இங்கே பேங்க்கில் 30,000 ஆட் பண்ணி போட்டுக்கிறேன். சரிங்களா? தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாட் கூட்ஸ் ஃப்ரம் ஹரி ஆன் கிரெடிட். ஹரிக்கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கடனுக்கு பொருள் வாங்கியிருக்கோம். ஸோ ஸ்டாக்கில் 12,000 ஆட் ஆகிருக்கு. அதே மாதிரி கடனுக்கு வாங்கினால கிரெடிட்டார் அப்படின்னு போட்டுட்டு லைபிலிட்டி சைடில் ஒரு 12,000 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கடனுக்கு வாங்கலை அப்படின்னா கேஷ் கொடுத்துருப்போம். அப்போ கேஷில் நம்ம என்ன பண்ணுவோம், லெஸ் பண்ணி காட்டியிருப்போம். இந்த சமயம் கடனுக்கு வாங்கினால கூட்ஸில் அதாவது ஸ்டாக்கில் ஆட் பண்ணிவிட்டு கிரெடிட்டார்லையும் ஆட் பண்ணி போட்டுக்கிறோம். சரிங்களா? அடுத்து ராஜ் வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ்க்காக 1000 வித்ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ கேஷில் 1000 குறைக்கணும். தென் கேபிட்டலையும் 1000 குறைக்கணும். ஸோ ஏதாவது வித்ட்ரா பண்ணாங்கன்னா கேஷ்லையும் குறைச்சிருங்க, கேபிட்டலையும் குறைச்சிருங்க. ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா கேஷில் ஆட் பண்ணிக்கோங்க, கேபிட்டலையும் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாட் ஃபர்னிச்சர் பை யூஸிங் டெபிட் கார்டு. அதாவது ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க யூஸிங் டெபிட் கார்டு. அப்போ பேங்க் மூலிமா. ஸோ ஃபர்னிச்சரில் 10,000 ஆட் பண்ணணும். அதே மாதிரி பேங்க்கில் 10,000 லெஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா பேங்க்லேருந்து டெபிட் கார்டு மூலமாக காசு கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இங்கே ஆட் பண்ணிவிட்டு அங்கே லெஸ் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோல்டு கூட்ஸ் டு முருகன் ஃபார் கேஷ். என்ன பண்ணியிருக்காங்க, முருகனுக்கு கேஷ் கொடுத்து கேஷுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு கேஷ் உள்ளே வருது. ஸோ கேஷில் 6,000 ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கூட்ஸில் 6,000 கழிச்சிக்கிறேன். அதாவது 6,000 கூட்ஸை வெளியே கொடுத்து கேஷ் எனக்கு உள்ளே வருது. ஸோ கேஷில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். பேங்க்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், கேஷ் எடுத்துருக்கோம். ஸோ கேஷில் 1000 ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேங்க்கில் 1000 லெஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஈக்குவேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ நான் இன்னொரு தடவை காட்டுறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை நோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுதான் பாஸ் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து தேர்ட் சம் ப்ரிப்பேர் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ப்ரிப்பேர் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் 4, 5, 6 வரையும் நமக்கு என்னது அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்னா. ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பார்ப்போம். தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, முருகன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ கேஷில் 80,000 ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பேங்க்கில் 80,000 ஆட் பண்ணிக்கிறோம். அது கேபிட்டலில் 80,000 ஆட் பண்ணிக்கிறோம். கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கேஷில் 80,000, கேபிட்டலில் 80,000. அதுக்கப்புறம் கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னா என்ன இருக்குது, கேஷு குறைஞ்சிருக்கு. ஸோ கேஷில் 30,000 கழிச்சுக்கிறோம். அதே மாதிரி ஸ்டாக்கில் 30,000 ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்காக ஸ்டாக்கில் 30,000 ஆட் பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணால் ஸ்டாக் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 30,000 ஆட் பண்ணிக்கிறோம்.
அதுக்கப்புறம் பெய்டு சேலரி இன் கேஷ், சேலரி என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம். ஸோ 5000 ரூபாய் கேஷில் லெஸ் பண்ணிக்கிறோம், அதே மாதிரியே 5000 ரூபாய் கேபிட்டலையும் லெஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா. அடுத்து கிரெடிட் பெய்டு ஃப்ரம் குமார் அண்ட் டெபாசிட்டட் இன் பேங்க் சிடிஎம். அதாவது வந்துட்டு என்ன இருக்குன்னா கிரெடிட்டுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பே பண்ணியிருக்கோம். கொஷினை பாருங்கள். bought goods from Kumar for 5,000 and deposited the money CDM. அதாவது குமார்ட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கோம் சரிங்களா 5000 ரூபாய்க்கு. ஸோ 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கனால ஸோ 5000 ரூபாய் நமக்கு ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் ஆகுது. கேஷில் பேங்க்லேருந்து கொடுத்தனால பேங்க்கில் 5000 ரூபா நம்ம கழிச்சு போட்டுக்கிறோம். புரிஞ்சா. சரி, அதாவது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டீல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம கடனுக்கு வாங்கலை, மீன் பொருள் வாங்கியிருக்கோம், பேங்க் மூலிமா கொடுக்குறோம். சரிங்களா. ஸோ 5000 ரூபாய் இங்கே மைனஸ் அந்த 5000 ரூபாய், ஏன்னா வந்து பேங்க்கில் காசு இல்லாதனால 5000 ரூபாய் மைனஸ் 5000 ரூபாய் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இன்ட்ரடியூஸ் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா கேஷில் ஆட் பண்ணணும், தென் கேபிட்டல் ஆட் பண்ணணும், டாலி பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிடும். சரிங்களா. ஓகே. அடுத்து ஃபோர்த்து கொஷினும் வாட் வில் பி தி எஃபெக்ட் ஆஃப் ஃபாலோவிங் ஆன் தி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எப்படி இது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சுனில் என்ன பண்ணுறாருன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கேஷ் 1,40,000, ஸ்டாக் 60. ஸோ அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி கேபிட்டலில் 2 lakh அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்னிச்சரில் 20 ஆட் ஆகும், கேஷில் 20 மைனஸ் ஆகும். ஸோ இங்கே கேஷ் வெளியே போகுது, ஸோ மைனஸ் பண்ணிடுறோம், ஃபர்னிச்சர் உள்ளே வருது, ஸோ ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா. அடுத்து டெப்ரிஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் வந்து டெப்ரிஷியேட் ஆகுது. ஸோ 800 ஃபர்னிச்சர் வந்து லெஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கேபிட்டலும் லெஸ் பண்ணணும், பிகாஸ் கேபிட்டல் நமக்கு குறையுது, அதோட அமௌண்ட்டு நமக்கு குறையுது. ஸோ கேபிட்டலையும் லெஸ் பண்ணி போட்டுக்கிறோம். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபாசிட்டட் இன்டூ பேங்க் 4000 ரூபாய் 40,000 என்ன பண்ணியிருக்கோம் டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷில் குறைஞ்சி பேங்க்கில் ஆட் ஆகிடுது. அதாவது இதில் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கோ, இதெல்லாம் ஈக்குவேஷன். சரிங்களா. இது வந்து ஈக்குவேஷன், அதனால தான் உங்களுக்கு அந்த கோடு போட்டு காட்டல. சரிங்களா. அதாவது பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணுறோம், கேஷில் குறைஞ்சி பேங்க்கில் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. தென் பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் த்ரூ நெட் பேங்கிங். அப்போது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் என்ன பண்ணியிருக்கோம் நெட் பேங்கிங் மூலமாக கொடுத்துருக்கோம். அப்போ பேங்க்கில் 500 ரூபாய் குறையும், அதே மாதிரி கேபிட்டல்லையும் 500 ரூபாய் குறையும். ஓகே. தென் சோல்டு டு ரவி கூட்ஸ் ஆன் காஸ்டிங் 10,000 ஃபார் 15,000. அதாவது 10,000 மதிப்பில் கூட்ஸை 15,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 கூட்ஸ் குறையுது, 15,000 ரூபாய் அமௌண்ட் உள்ளே வருது, 5,000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட். ஓகே. அதுதான் பாருங்கள். டெட்டார் அதாவது கடனுக்கு கொடுத்துருக்கோம் அவருக்கு. சோல்டு ரவி டு குட் காஸ்டிங் கடனுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ 10,000 ரூபா நமக்கு குறைஞ்சிருக்கு, 15,000 ரூபா டெட்டாரில் ஆட் பண்ணிக்கிறோம், 5,000 ரூபா நமக்கு ப்ராஃபிட். இஃப் இன் கேஸ் இந்த 15,000 அவர் கொடுத்துட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இதில் ஆட் பண்ணி போடுவோம். இதில் அவர் கொடுக்காதனால டெட்டார் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே போட்டு முடிச்சிருக்கோம். ஓகேவா. அடுத்து குட்ஸ் ரிட்டர்ன் பை ரவி என்ன பண்ணிட்டாரு குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. எவ்வளோ குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு 5,000 ரூபாய் குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஸோ 5,000 ஸ்டாக்கில் ப்ளஸ் பண்ணி அவருடைய கணக்கில் 5,000 ரூபாயை குறைச்சி போட்டால் நமக்கு ஈக்குவேஷன் டேலி ஆயிரும். ஓகேங்களா. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு அடுத்து ஈக்குவேஷனாகவும் 2 சைடுமே டேலி ஆகணும். இந்த சைடு அசட் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி அப்படிங்கிறத நமக்கு டேலி ஆகணும். அதை மட்டும் மறந்துக்காதீங்க. சரிங்களா. ஓகே. இது வந்துட்டு ஃபோர்த் சம் நமக்கு முடிஞ்சு. அடுத்து வந்துட்டு ஃபிஃப்த்து சம் 6th சம் அந்த 2 சம்மே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் தான். ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஆன்சர் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன் இந்த 2 சமயம். இந்த 2 சமயம் நீங்கள் போடுங்க. இன்னொன்று நான் ஆன்சர் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆஸ் இட் இஸ் இல்லஸ்ட்ரேஷன் 1 எப்படி இருக்கோ அதே மாதிரி எக்ஸைஸ் 1, இல்லஸ்ட்ரேஷன் 2 எப்படி இருக்கோ அதே மாதிரி எக்ஸைஸ் 2 அதே மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க. சரி. எயித் சம் பாருங்கள். மனோகுல் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். அவர் என்ன பண்ணியிருக்காரு இப்போ வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்துட்டோம். என்ன பண்ணிட்டோம் ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு வந்துட்டோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், நான் நேற்று வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உள்ளே வந்துச்சுன்னா டெபிட்லேயும் வெளியே போச்சுன்னா கிரெடிட்லேயும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக போட்டலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ். பிஸ்னஸ் என்ன பண்ணியிருக்காங்க கேஷ் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷ் எனக்கு உள்ளே வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் நெட்டார் டு மனோவர் கேபிட்டல் அப்படின்னு போட்டுக்கோங்க. தென் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ கேஷ் எனக்கு வெளியே போகுது, ஃபர்னிச்சர் எனக்கு உள்ளே வருது. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டு கேஷ். தென் goods purchased for cash. goods வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், கேஷ் வெளியே போகுது. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு கேஷ். தென்
கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் கமலேஷ். கமலேஷ் என்ன பண்ணுறோம், கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு கேஷ் பர்ச்சேஸ் இல்லை, கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ கேஷ் வெளியே போகாது. ஸோ கேஷ் வர இடத்துல யார்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவங்க நேமை போட்டுடலாம். இதில் வந்து கமலேஷ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ கமலேஷ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் மீன்ஸ் கேஷ் நமக்குள்ளே வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் என்ன ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. கிரெடிட் சேல்ஸ் டு ஹரி. ஹரிக்கு என்ன பண்ணுறோம், கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ எனக்கு இங்கே கேஷ் உள்ளே வரும், பட் இங்கே எனக்கு உள்ளே வராதனால கேஷ் வர இடத்துல ஹரி அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா ஹரிக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம். தென் கேஷ் பெய்ட் டு கமலேஷ். கமலேஷ்க்கு என்ன பண்ணுறோம், கேஷ் பெய்ட் பண்ணுறோம். ஸோ கேஷ் எனக்கு வெளியே போகுது, கமலேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். தென் ரெண்ட் பெய்டு. ரெண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ். கேஷ் எனக்கு வெளியே போகுது. ஸோ வெளியே போச்சுனாலே வந்துட்டு கிரெடிட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஹரி. ஹரிட்டு வந்து எனக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு ஹரி. ஹரி வந்துட்டு கொடுக்குறாரு எனக்கு. ஸோ அது டெபிட் கேஷ். தென் வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்னாலே வந்துட்டு ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ். அதாவது ஏன் இதுக்கு மட்டும் கேஷ் எனக்கு உள்ளே வருது, அப்போ டெபிட்டில் கேஷ் போடக்கூடாதான்னு கேட்காதீங்க. பர்சனல் யூஸ் அப்படின்னாலே இது ட்ராயிங்ஸ் தான். ஸோ ட்ராயிங்ஸை டெபிட் பண்ணிடணும், கேஷை கிரெடிட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு 8th சம். ஸோ 8th சம் ரொம்பவே ஈஸியான சம்மு. கேஷ் உள்ளே வருதா வெளியே போதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு என்ட்ரி பண்ணிடுங்க. ஜேர்னல் என்ட்ரிஸை பொறுத்தவரை எல்லாமே அதே மாதிரி கான்செப்ட் தான். சரிங்களா? அடுத்து 9th சம். 9th சம் இதில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நரேஷன்ஸ்லேயே நம்ம அதை பற்றி எழுதிடுறாலும் நான் நரேஷன் பார்த்தே உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், பிஸ்னஸ் கமெண்ட்ஸ் வித் குட்ஸ். பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறாரு. யார் பண்ணுறா, சசிகுமார் பண்ணுறாரு. சசிகுமார் வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்டாக் வச்சு பண்ணுறாரு. அதாவது அவர் என்ன பண்ணுறாரு, கேஷ் வச்சு பண்ணாமல் ஸ்டாக் வச்சு பண்ணுறாரு. ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டார் டு சசிகுமார் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். தென் கேஷ் இன்ட்ரடியூஸ் இந்த பிஸ்னஸ். கேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சசிகுமார் கேபிட்டல் அக்கௌண்ட். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், காம்பவுண்ட் என்ட்ரியாக கூட போடலாம். எப்படி போடுவீங்க காம்பவுண்ட் என்ட்ரியானா, ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சசிகுமார் கேபிட்டல் அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் அருள். அது வந்து மாறி பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அருளுக்கு வந்து என்ன பண்ணுறோம், அருள்கிட்டருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அது வந்துட்டு என்னது, கிரெடிட். ஸோ இங்கே கேஷ் வர இடத்துல என்ன பண்ணுங்கள், அருள் அப்படின்னு போட்டுக்கோங்க. கிரெடிட்டுக்கு ஏதாவது சேல்ஸ் பண்ணியிருந்தாலோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலோ ஃபஸ்ட் அதை வந்துட்டு கேஷான ஜேர்னல் என்ட்ரிஸாக ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள். இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா கேஷ் வெளியே போயிருக்கும். ஸோ பர்ச்சேஸுக்குன் டு கேஷ். ஆனால் இங்கே பர்ச்சேஸ் நடந்திருக்கு, பட் கேஷ் போல. ஸோ யாருக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுமோ அவங்க பேரை கிரெடிட்டில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? தென் ரிட்டர்ன் குட்ஸ் டு அருள். அருள்கிட்ட என்ன இருக்குது, கூட்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ அருள் அக்கௌண்ட் டேட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அருள் அக்கௌண்ட் டேட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அருளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பணத்தை செட்டில் பண்ணுறோம். அருள் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ். அருள் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ். கேஷ் வெளியே போயிருக்கு, அதுதான். ஓகே. தென் சோல்டு கூட்ஸ் டு சந்தர் ஆன் கிரெடிட். இவருக்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து கேஷ் சேல்ஸ் பண்ண என்ன ஜேர்னல் என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். இங்கே கிரெடிட் பண்ணனால கேஷ் வர இடத்துல இவருடைய பேர் வந்துடும். அதுதான் சந்தர் அக்கௌண்ட் டேட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. சந்தர் ரிட்டர்ன் குட்ஸ் பர்த். 6,000 மதிப்பில் குட்ஸ் என்ன பண்ணிட்டாரு, அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டார் டு சந்தர் அக்கௌண்ட். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னா நமக்கு குட்ஸில் வருது. ஸோ டெபிட். பர்ச்சேஸ் ரிட்டர்னா நம்ம வெளியே போகிறோம். ஸோ அது கிரெடிட்டு. அதை இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இங்கே கிரெடிட்டில் என்ட்ரி பண்ணியிருக்கோம். அது இங்கே கிரெடிட்டில் என்ட்ரி பண்ணியிருக்கோம். சி திஸ். ஓகே. தென் ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சந்தர் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். அதாவது கேஷ் வந்து என்ன பண்ணிட்டா நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அவர் நமக்கு எவ்வளோ தரணும்னா 24,000 தரணும். ஆனால் 23,000 கொடுத்து என்ன பண்ணுறாரு, கணக்கு முடிக்கிறாரு. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் 23,000, டிஸ்கவுண்ட்டில் 1,000, சந்தர் அக்கௌண்ட்டில் 24,000. இந்த ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்னாலே மேலே இருக்க கான்செப்டை பாருங்கன்னு சொன்னேன், அது பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து சேலரி பெய்டு த்ரூ இசிஎஸ். பெய்டு த்ரூ இசிஎஸ்னாலே அது பேங்க் தான். ஸோ சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ராயிங்ஸ் மீன்ஸ் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூட்ஸை வந்து பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்காங்க. கூட்ஸை பர்சனல் யூஸ்க்காக எடுத்தாங்கன்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு பர்ச்சேஸ் அப்படின்னு போடணும். கேஷை பர்சனல் யூஸ்க்கு எடுத்தாருன்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. இதோட என்ன ஆகுதுன்னா 9th சம் நமக்கு முடியுது. அடுத்து 10th சம். 10th சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹரியோட கேபிட்டல். யார், ஹரியோட டீலர். அவர் பண்ணுற பிஸ்னஸ்க்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்ளை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ கேஷ் டு ஹரி கேபிட்டல் அப்படின்னு போட்டுக்கிறோம். செகண்ட் என்ட்ரி பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் சுபாஷ். ஸோ சுபாஷ்க்கு நம்ம கிரெடிட்டுக்கு அவர்கிட்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். ஸோ கேஷ் வெளியே போகல. ஸோ கேஷ் வர இடத்துல சுபாஷ் அப்படின்னு போட்டுக்கணும்.
தென் சோல்டு கூட்ஸ் டு ராமு ஆன் கிரெடிட். ஃபஸ்ட் இந்த மாதிரி கிரெடிட் அப்படின்னு வந்துட்டாலே வந்துட்டு என்ன பண்ணுங்கள், அந்த கேஷுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ கேஷ் சேல்ஸ்க்கு என்ன என்ட்ரி போடுவோம், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போடுவோம். இங்கே கிரெடிட்டாக இருக்கனால இந்த கேஷ் வர இடத்துல யார் நேம் வரும், ராமு அப்படின்னு வரும். ஸோ அதுதான் இங்கே ஜேர்னல் எழுதியிருக்காங்க, ராமு அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். சரிங்களா. தென் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராமு அக்கௌண்ட். இது என்னென்னா வந்துட்டு ராமு என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து சேல்ஸ் பண்ணோம்ல ராமுக்கு. ஸோ அவர் வந்து நமக்கு அமௌண்ட் தராரு. எது மூலமாக தராரு, த்ரூ செக்கு. நான் நேற்று சொன்ன மாதிரி தான், செக்கு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அது வந்து கன்சிடர் கேஷாக தான் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால, ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராமு அப்படின்றத போட்டுக்கலாம். தென் அந்த செக் என்ன பண்ணுறோம், நம்ம டெபாசிட் பண்ணுறோம். டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா வெளியே போகுது. ஸோ பேங்க்கில் எனக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ். சரிங்களா. தென் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் கோபால் ஆன் கிரெடிட். ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எனக்கு கேஷ் வெளியே போகல. ஸோ கோபால் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். கிளியராக புரிஞ்சுக்கோங்க, கிரெடிட் தான் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் குழப்பிக்காதீங்க. சரிங்களா. தென் பர்சனல் யூஸ்க்காக ட்ராயிங்ஸா, பெய்ட் ரெண்ட் ஃபார் ப்ராப்பரேட்டர், அதாவது என்ன பண்ணியிருக்கோம், பெய்ட் ரெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் பார்த்துக்கோங்க. 18 பெய்ட் ரெண்ட் ஃபார் த ப்ராப்பரேட்டர் ரெசிடென்ட், அதாவது என்ன பண்ணுறோம், ரெண்ட் வந்து நம்ம பே பண்ணுறோம். சரிங்களா. ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணோம், ப்ராப்பரேட்டர் அப்படிங்கிற யார், ஓனர். சரிங்களா. அவருடைய ஓன் பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்காரா. ஸோ ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். சரிங்களா. வெறும் பெய்ட் ரெண்ட் இருந்துச்சுன்னா ரெண்ட் அக்கௌண்ட் டு கேஷ் அப்படின்னு போட்டுக்கலாம். இது வந்துட்டு அவருடைய ஓனருடைய பர்சனல் இதுக்கு எடுத்தனால நம்ம ட்ராயிங் டு கேஷ் அப்படின்னு தான் நம்ம போடணும். சரிங்களா. அதுக்கப்புறம் பெய்டு கோபால் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப்டர் டிடக்டிங் 5%. அதாவது அவர் நம்ம என்ன பண்ணுறோம், அவருக்கு பே பண்ணுறோம். நம்ம அவருக்கு எவ்வளோ பே பண்ணணும், 10,000 பே பண்ணணும். அதில் 5% டிஸ்கவுண்ட்டு நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு. சரிங்களா. அப்போது 9,500 நம்ம கொடுத்துட்றோம், பேலன்ஸ் 500 நமக்கு டிஸ்கவுண்ட்டு. ஸோ இது 10,000, இதுவும் 10,000 அப்படிங்கிறத போட்டு முடிச்சுக்கலாம். சரிங்களா. அவ்வளோதான். அடுத்து சுபாஷ் டு கேஷ் டு டிஸ்கவுண்ட். இங்கே என்ன பண்ணுறோம், சுபாஷ்க்கு பே பண்ணுறோம், 5,000 நம்ம கொடுக்கணும். ஆனால் 4,750 கொடுத்து கணக்கு முடிக்கிறோம். ஸோ 250 எனக்கு டிஸ்கவுண்ட். இஃப் இன் கேஸ் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது டெபிட்டில் வரும், நமக்கு டிஸ்கவுண்ட் வந்துச்சு அப்படின்னா அது கிரெடிட்டில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே என்ட்ரியில் வேஜஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பே பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே டெபிட்டில் வச்சுக்கோங்க. கிரெடிட்டில் மொத்தமாக கேஷில் எவ்வளோ அப்படிங்கிறத டோட்டல் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஓவரால் நம்ம போடுற சம்மு. சரிங்களா. அடுத்து 11வது சம்மு. 11வது சம்மு ஆஸ் இட் இஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்ளை பண்ணணும். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான் நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பெய்ட் இன்டு பேங்க் ஃபார் ஓப்பனிங். பேங்க் ஓப்பன் பண்ணுறாங்க கரண்ட் அக்கௌண்ட்டு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். தென் குட்ஸ் பர்ச்சேஸ்டு பை செக்கு, கேஷ் கொடுத்து போகாமல் செக்கு மூலிமா போகுது. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். பேங்காக கேஷா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுவே பேங்க் மூலிமா போச்சுன்னா டு பேங்க்குன்னு போட்டுக்கோங்க. பேங்க் மூலிமா வந்துச்சுன்னா மேலே பேங்க்குன்னு போட்டுக்கோங்க. கேஷ் போச்சுன்னா டு கேஷ்னு போட்டுக்கோங்க. கேஷ் வந்துச்சுன்னா மேலே கேஷ்னு போட்டுக்கோங்க. மேலே மீன்ஸ் டிஆர். ஓகே. தென் இன்வெஸ்ட்மெண்ட் மேட். இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் செக்யூரிட்டிஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பண்ணியிருக்கோம். என்ன எது மூலமாக பண்ணியிருக்கோம், கேஷ் மூலிமா பண்ணியிருக்கோம். தென் குட் சோல்ட் டு ராதா அண்ட் செக் ரிசீவ்டு அண்ட் டெபாசிட்டட் இன்டு பேங்க். பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். டு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். பேங்க் மூலிமா எனக்கு அமௌண்ட் வந்திருக்கு. அவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா. தென் கேஷ் வித்ட்ரா பண்ணுறோம் பேங்க்லேருந்து. ஸோ கேஷ் டு பேங்க். இஃப் இன் கேஸ் வந்துட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா பேங்க் டு கேஷ், அங்கேருந்து வந்துச்சுன்னா கேஷ் டு பேங்க் அப்படிங்கிறத மாற்றி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் கமலா அண்ட் கேஷ் டெபாசிட் இன் சிடிஎம். அவர்கிட்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், பட் சிடிஎம் கேஷ் டெபாசிட் மிஷின் மூலமாக நம்ம அமௌண்ட்டை கொடுத்துடணும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். இங்கே டெபிட்லி அமௌண்ட் எழுதிக்கோங்க, கிரெடிட்லி அமௌண்ட் எழுதிக்கோங்க. டிஆர் அப்படிங்கிறது கம்பல்சரி போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் தான் சொல்லிட்டு வரேன், அமௌண்ட்டில் மாற்றமே இருக்காது, அதனால் அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா. தென் சோல்டு கூட்ஸ் டு வனிதா ஹூ பெய்ட் த்ரூ டெபிட் கார்டு. டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ எனக்கு இப்போ அமௌண்ட் உள்ளே வருது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் டேரக்ட்லி ரிசீவ்டு பை பேங்க். அதாவது நம்ம செக்யூரிட்டிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணோம்ல, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கு வருது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். டேரெக்டாக எனக்கு பேங்க்கில் வந்தனால பேங்க் மூலிமா தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ பேங்க்கை நம்ம டெபிட்டில் போட்டுட்டு எதுக்காக வந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. ஸோ அதை டெபிட்டில் போட்டுக்கலாம். தென் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். அதாவது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் என்ன பண்ணியிருக்கோம், பேங்க்கில் பே பண்ணியிருக்கோம். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் டு பேங்க். தென் பேங்க் மூலிமா சேல்ஸ் பண்ணியிருக்கோம், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அப்படின்னு போடணும். இது வந்து 11வது சம் இதோட முடியுது.
அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12வது சம் அதே மாதிரி சம் தான். நமக்கு சம்ஸில் வந்துட்டு மாற்றமே இல்லை. பிகாஸ் எல்லாமே ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் நம்ம அப்ளை பண்ணுறதுனால இது வந்துட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ 12வது சம் நீங்கள் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்ளை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கும். அது என்ன டவுட் அப்படின்னா வந்துட்டு இந்த 8th பாருங்கள். 8th illustration bill drawn by ஷியாம் was accepted. இப்போ ஷியாமுக்கு நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஷாம்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம தான் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பில்லு வந்து நம்ம அவருக்கு கொடுப்போம். அப்போ அது என்னது, பில்ஸ் பேயபிள். ஸோ 8th நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பில் அவருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஷாம் டு பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட். ஸோ அந்த பில்ஸ் பேபிள் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஓகே அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பில்லை பே பண்ணுறோம். ஸோ பில்லை பே பண்ணால் பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பில்லு கொடுத்தா அது பில்ஸ் பேபிள். நம்ம சேல்ஸ் பண்ணி நமக்கு பில்லு வந்துச்சுன்னா அது பில்ஸ் ரிசீவபிள். அது மட்டும் குழப்பிக்காதீங்க, சரிங்களா? ஓகே. அடுத்து 13வது சம் பார்த்தீங்கன்னா சுந்தரோடைய அக்கௌண்ட்டு. ஸோ சுந்தரோடைய அக்கௌண்ட் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கேஷ் டு சுந்தர் கேபிட்டல். டெபிட்டில் கிரெடிட்லையும் 2 lakh எழுதிக்கோங்க. தென் கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கோ. ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னா வந்துட்டு இது கேஷ் பர்ச்சேஸ் வந்து எப்படி என்ட்ரி எழுதுவோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுவோம். இது வந்து கேஷ் பர்ச்சேஸாக இருந்துச்சுன்னா, இது வந்து இப்போ கிரெடிட் பர்ச்சேஸாக இருக்கனால கேஷ் வர இடத்துல எக்ஸ் அண்ட் கோ அப்படின்னு எழுதணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அது கேஷ் என்ட்ரினா என்ன வரும், அதுக்கப்புறம் கிரெடிட் என்ட்ரினா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது கிரெடிட்னால பர்ச்சேஸ் டு கேஷ், ஐ மீன் கேஷ் வராது, டு எக்ஸ் அண்ட் கோ அப்படிங்கிறது வரும், சரிங்களா? தென் ஓப்பனோட பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். தென் கூட்ஸ் சோல்ட் பண்ணியிருக்கோம். கேஷ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டு சேல்ஸ். தென் கூட்ஸ் சோல்ட் டு தேவி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பெய்டு த்ரூ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், ஐஎஃப்எஸ்சி, ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட்டு, இதெல்லாமே வந்துட்டு பேங்க் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு பேங்க். தென் கூட்ஸ் சோல்ட் ஆன் கிரெடிட் டு அனீஷ். அப்போ அனீஷ்க்கு என்ன பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம், பட் கிரெடிட்டில் பண்ணியிருக்கோம். இப்போ இது கேஷ் சேல்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் எழுதுவோமா. இப்போ இந்த கேஷ் வர இடத்துல அவருடைய பேர் வரணும் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் மணி வித்ட்ரான் த்ரூ ஏடிஎம் வந்து பணம் எடுத்திருக்கோம், அதுவும் பேங்க் தான். ஸோ கேஷ் டு பேங்க். பணம் நம்ம கொடுத்தா பேங்க் டு கேஷ், எடுத்தா கேஷ் டு பேங்க் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. தென் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் த்ரூ டெபிட் கார்டு மூலிமா நம்ம அமௌண்ட் வெளியே போயிருக்கு, அதை நம்ம பேங்க்காக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபர்னிச்சர் எனக்குள்ளே வந்திருக்கு, ஃபர்னிச்சர் டு பேங்க். தென் சேலரி பே பண்ணுறோம், கேஷ் வெளியே போகுது. ஸோ சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். வெளியே போச்சுன்னா கிரெடிட், உள்ளே வந்துச்சுன்னா டெபிட். அந்த இது எப்பயுமே மறந்துடாதீங்க, கிரெடிட் டெபிட். இது உள்ளே வருது, இது வெளியே போகிறது. தென் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு அண்ட் பெய்ட் அட்வான்ஸ். இதே மாதிரி தான் ரிலேஷன் ஒரு சம் பார்த்தோம். ஸோ ஃபர்னிச்சர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் என்ன பண்ணுறோம், அட்வான்ஸாக கொடுக்குறோம். ஸோ 25,000 ஃபர்னிச்சர், அதில் 5,000 கேஷ் கொடுக்குறோம், மீதி 20,000 என்ன பண்ணுறோம், அவருடைய கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம், சரிங்களா? அவ்வளோதான். இதோட என்ன ஆகுது, 13வது கணக்கு நமக்கு முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14 நமக்கு என்னது, ஆஸ் இட் இஸ் அதே மாதிரியே தான். நமக்கு வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு சின்ன மாற்றங்கள் தான் இருக்குது. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் வரும், மந்த் என்ட்ரி தான் மாறி வருது. ஸோ 14 நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? அடுத்து 15th சம் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 15th சம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்துருக்குன்னா பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ் அண்ட் குட்ஸ். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷியாம் கேபிட்டல். ஸோ 2 ப்ளஸ் பண்ணி 9 lakhs அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? தென் பேங்க் மூலிமா சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ கேஷ் வந்து எனக்கு இருக்குது, பேங்க் மூலிமா வருது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டு சேல்ஸ் 2,50,000 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. தென் கிரெடிட் சேல்ஸ் இது பாருங்கள், பேங்க் டிரான்சாக்ஷன், இது கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ இங்கே அமௌண்ட் வராதனால யாருக்கு விற்றமோ அவங்க பேரை நம்ம என்ன பண்ணணுங்க, இசட் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம போடணும், சரிங்களா? அவ்வளோதான். இப்போ என்ன இருக்குன்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு பில்லு கொடுக்குறாரு. ஸோ அந்த பில்லு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு இசட் அக்கௌண்ட். இசட் தான் தராரு. ஸோ நமக்கு பில்லு நமக்குள்ளே வரதுனால அதை வந்து டெபிட்டில் போட்டுக்கிறோம், ஓகே? தென் அந்த பில்லை என்ன பண்ணுறோம், நம்ம இப்போது போய் பேங்க்கில் கொடுக்குறோம். ஸோ பேங்க்கில் கொடுத்தா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள், அதாவது 20,000, சரிங்களா? 20,000. ஸோ பேங்க்கில் 19,000 நமக்குள்ளே வருது, அதில் 1,000 நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். இதோட டிரான்சாக்ஷன் பார்த்துங்க, எதுக்காக 1,000 டிஸ்கவுண்ட் பண்ணுறோன்னு தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், நமக்கு 19,000 தான்
பில்லு ரிசீவ் ஆகிருக்கு. பட் எவ்வளோ நமக்கு விற்றுருக்கோம், அவருக்கு 20,000 ரூபாய்க்கு நமக்கு விற்றுருக்கோம். ஸோ 1000 ரூபா என்ன பண்ணுறோம், நமக்கு டிஸ்கவுண்ட். ஓகே, தென் கிரெடிட் சேல்ஸ் டு எம்முக்கு என்ன பண்ணுறோம், கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ கேஷ் வரல, அப்போ எம் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் ஃப்ரீ சாம்பிளுக்கு கொடுத்தோம் அப்படின்னாலே சேல்ஸ் ப்ரொமோஷனுக்காக தான் கொடுப்போம். ஸோ சேல்ஸ் ப்ரொமோஷன் டு பர்ச்சேஸ். எதுக்காக பர்ச்சேஸ் அப்படின்னு போகிறோன்னா, நம்ம எந்த ஒரு கூட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம கூட்ஸ் நம்மளே வேறு ஒருத்தங்கிட்ட வந்து பர்ச்சேஸ் தான் பண்ணியிருப்போம். அந்த கூட்ஸை கொடுக்குறாங்க நம்ம பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம போடணும். சரிங்களா. அடுத்து கூட்ஸ் யூஸ்டு ஃபார் ஆஃபீஸ் யூஸ்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ். இஃப் இன் கேஸ் கூட்ஸ் யூஸ்டு ஃபார் பர்சனல் யூஸ்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ். பர்சனல் யூஸ்னாலே வந்துட்டு ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. கூட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க, கூட்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் ரிசீப்ட் இதே என்ட்ரி தான். நம்ம இதே மாதிரி என்ட்ரி நம்ம எங்கே பார்த்தோம், இல்லஸ்ட்ரேஷனில் ஒரு சம் பார்த்தோம். சரிங்களா, அதே மாதிரி தான். ஸோ என்ன பண்ணுறாரு, இவரால் கொடுக்க முடியல. இப்போது 12,000 ரூபாயில் அவர் 9,600 தான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மீது 2,500 தரமாட்டேன். அது எப்படி கண்டுபிடிச்சோன்னா 12,000 இன்ட்டு 0.80 அப்படின்னு மல்டிபிள் பண்ணால் 9,600 கிடைக்கும். பேலன்ஸ் 2,400 அவருக்கு பேட் டெட்ஸ்னால் மீனிங்னா வாரா கடன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். தென் இசட் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், அதாவது பில் டிஸ்கவுண்ட் இன் தி பேங்க் டிஸ்கவுண்டட். அந்த பில் டிஸ்கவுண்ட் ஆனதில் அது பேங்க் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இசட் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட் அந்த ஓவரால் அமௌண்ட்டை 2020 அப்படிங்கிறத போட்டுக்கணும். சரிங்களா. ஓகே, தென் அடுத்து வந்து லாஸ்ட் சம் 16வது சம். ஸோ 16வது சம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லைக் ஜர்னல் என்ட்ரிஸ் தான் நம்ம போடணும். ஸோ எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பேங்க்ஸ் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட். சிமெண்ட் பேங்க் என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஜர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சிபி. ஸோ சிபிகிட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இஃப் இன்கேஸ் இது கேஷாக இருந்துச்சுன்னா டு கேஷ் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். அடுத்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு த்ரூ நெட் பேங்கிங். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் என்ன பண்ணியிருக்கோம், நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணியிருக்கோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் டு பேங்க். இஃப் இன் கேஸ் கேஷாக கொடுத்தா டு கேஷ் அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் கூட்ஸ் ரிட்டர்ன் டு சிபிகிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதில் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ சிபி அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். எதுக்காக ரிட்டர்ன் பண்ணுறோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ரிட்டர்ன் purchase account CB's account data to purchase return. Then cement bags taken for personal use. Cement bag என்ன பண்ணியிருக்காங்க, personal யூஸ்க்காக டேக்கன் பண்ணியிருக்காங்க. ஸோ drawings account data to purchase. சரிங்களா, நம்ம சிபிட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்ததை இவருடைய பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்காரு. ஸோ பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம போடணும். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்ட் மீன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் காசு கொடுத்துருக்கோம். ஸோ கேஷ் வெளியே போயிருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். தென் மனோக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மனோ அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, கேஷ் வர இடத்துல மனோ அப்படிங்கிறத போட்டுக்கணும். தென் மனோ வந்து என்ன பண்ணியிருக்காரு, சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு மனோ அக்கௌண்ட். மனோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால டேமேஜ் ஆகிடுச்சோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு மனோ அக்கௌண்ட். தென் பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் மனோ என்ன பண்ணுறாரு, பணம் தராரு த்ரூ நெஃப்ட் மீன்ஸ் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது பேங்க் தான். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு மனோ அக்கௌண்ட் அப்படிங்கிறத போட்டு முடிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஜர்னல் என்ட்ரிஸ் எழுதும்போது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த நரேஷன்ஸ் அப்படிங்கிறத தெளிவாகணும். நரேஷன்ஸை பார்த்து தான் உங்கள் டீச்சர்ஸே கரெக்ஷன் பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ். ஸோ கொஷின் பேப்பரை பார்ப்பாங்களா அப்படிங்கிறது இல்லை. ஸோ நரேஷன் தான் வந்துட்டு அந்த என்ட்ரியோட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த என்ட்ரிக்கான டிரான்சாக்ஷன் இருந்தால் இந்த நரேஷன் தான். சரிங்களா. ஸோ இந்த நரேஷன் பார்த்தாலே வந்துட்டு அவங்க டிரான்சாக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ட்ரி கரெக்டானு பார்த்துருவாங்க. ஸோ டிஆர் அப்படிங்கிறது கரெக்டாக போட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வருது எதுனா வந்துட்டு இந்த கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட்டில் சேல்ஸும் பர்ச்சேஸும் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கிரெடிட் சேல்ஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கேஷ் சேல்ஸோட ஜர்னல் என்ட்ரி என்னென்னு பாருங்கள். கேஷ் உள்ளே வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போ கிரெடிட் சேல்ஸாக இருந்தால் யாருக்கு விற்றுருக்குமோ அவங்க பேரை கேஷ் இடத்துல போட்டுக்கோங்க. அதே மாதிரியே பர்ச்சேஸ்லேயும் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ நான் இப்போ சொல்லிக் கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்லிக் கொடுக்காத உங்களை பார்க்க சொன்னதை கண்டிப்பாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.